திருச்சி பெரிய சூரியூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 13 காளைகளை அடக்கிய நவல்பட்டு ரஞ்சித் குமாருக்கு இருசக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட்டது. திருச்சி பெரிய சூரியூரில் நற்கடல்குடி கருப்பண்ணசாமி கோயிலில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளை காலை 8 மணிக்கு வருவாய் கோட்டாட்சியர் அருள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 681 ஜல்லிக்கட்டு காளைகள் பங்கேற்றன. மொத்தம் 7 சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியில் 350 மாடுபிடி வீரர்களும் களமாடினர். சில காளைகள் ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு போக்கு காட்டி பிடிபடாமல் வென்றன. வீரர்கள் பலர் ஏறு தழுவி தங்கள் தீரத்தை வெளிப்படுத்தினர். 13 காளைகளை பிடித்து அடக்கிய நவல்பட்டையைச் சேர்ந்த ரஞ்சித் குமார் சிறந்த மாடுபிடி வீரராக தேர்வு செய்யப்பட்டு அவருக்கு இருசக்கர வாகனம் பரிசளிக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி 2023 இங்கே பிடிச்சேன். ஆனால் அப்போ ப்ரைஸ் தரல. ஆனால் ஃபஸ்ட்டு பிடிச்சேன். ஆனால் கவுண்டிங் பண்ணலை. இந்த தாட்டி அதை பிடிச்சி ஆகணும்னு சொல்லி இந்த தாட்டி அதனால் பிடிச்சி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். நம்ம மாடுன்னு சொல்கிறாங்க, தெரிஞ்ச ஆளா நம்ம மாடுன்னு சொல்கிறாங்க. அதுவே ரொம்ப மாடு போயிடுது. அது மாதிரி சொல்லாமல் எல்லா மாடையும் பிடிச்சி பார்க்குற மாதிரி இருந்தால் எல்லா மாடையும் பிடிச்சி பார்க்கலாம். அதுதான் பண்றாங்க. பண்ணக்கூடாது. அப்புறம் எதுக்கு அவங்க மாடை அவுக்கணும்? ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. இதை தவிர போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற காளைகள் காளையருக்கு எவர் சில்வர் பாத்திரங்கள், பீரோ, கட்டில், மேஜை, மிக்சி, கிரைண்டர் உள்ளிட்ட ஏராளமான பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. போட்டியில் 30 பார்வையாளர்கள், மாடுகளின் உரிமையாளர்கள் 35 பேர் உட்பட 83 நபர்களுக்கு காயம் ஏற்பட்டது. 14 நபர்கள் மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் செய்தியாளர் சார்லஸ்.